மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ தீபா ஜென்ரலாக யாருக்கு பாரு ஃபேட்டி லிவர் அதுவும் ஆரம்பத்தில் தெரியறதே இல்லை. ஏன்னா இதோட சிம்டம்ஸ் பெருசாக அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்க. அறிகுறிகள் மேக்சிமம் நமக்கு ஃபேட்டி லிவர் தான் அப்படிங்கிற ஞாபகத்தை கொண்டு வராது. ஏதோ ஒரு டெஸ்ட் எடுக்க போவாங்க, அப்போ ஃபேட்டி லிவர்னு கண்டுபிடிப்பாங்க. ஜென்ரலாக ஒரு லேசா அஜீரணம், வயிறு உப்பசம், அவ்வளோதான் இருக்கும். இல்லை லைட்டாக மலச்சிக்கல் இருக்கலாம், வெளி நிறத்தில் மோஷன் போகலாம். இதை நமக்கு லிவர் பாதிப்பு, ஃபேட்டி லிவர் அப்படின்னு யாருமே ஞாபகப்படுத்திக்கிறது இல்லை, யோசிக்கிறதே இல்லை. ஏன்னா சிம்டம்ஸ் பெருசாக இல்லை. அதனால நம்ம இன்னைக்கு ஏதோ ஒன்று சாப்பிட்டோம், மசாலா ஐட்டம், இல்லை நான்வெஜ் சாப்பிட்டோம், இல்லை எக்கு சாப்பிட்டோம், அதனால நமக்கு இப்படி இருக்கு, இப்படி. இதுதான் ஜென்ரலாக நம்ம வீட்லேயும் சரி, பெரியவங்களும் சரி, நம்மளே கூட அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் வேற ஏதோ ஒரு டெஸ்ட் எடுக்கும் போது, ஸ்கேன் பண்ணும் போது பார்த்தா ஃபேட்டி லிவர் கிரேட் 1, 2, 3 இப்படி ரிசல்ட்டு வரும். இது எதனால வருது? ஃபேட்டி லிவர்ங்கிறது எதனால இந்த பாதிப்பு வருது? பொதுவாக பாருங்க, இந்த ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதாரணமாகி போச்சு இந்த காலத்தில் அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக லிவர் பெத்தாலஜி ட்ரிங்க்ஸ் சாப்பிட்றவங்களுக்கு, ஆல்கோஹால் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. அது உண்மை கிடையாது. இந்த ஃபேட்டி லிவர்லேயே ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர், நான் ஆல்கோஹாலிக் ஃபேட்டி லிவர், ட்ரிங்க்ஸ் சாப்பிடாதவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் அப்படின்றது வரதான் செய்யுது. இது எதனால அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா ஃபேட் மெட்டபாலிசம் இம்பேர்மெண்ட் அது இருக்கிறதுனால வர்றது உண்டு. இன்னொன்று நான் ஆல்கோஹாலிக் பார்த்தீங்கன்னா மெயினாக எக்ஸசிவ் ஃப்ரூட்ஸ் எடுக்கிறவங்க. பொதுவாக பாருங்க, நம்ம ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டாலும் அதை ப்ராசஸ் பண்ணுறது நம்மளோட லிவர் தான். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலும் அதை ப்ராசஸ் பண்ணுறது நம்மளோட லிவர் தான். ஃப்ரூட்ஸ் அளவாக எடுக்கிறாங்க அப்படின்னும் போது பிரச்சனை இல்லை. ஒரு நாளைக்கு 1 லிட்டர், 1.5 லிட்டர், 1/2 கிலோ பழம் சாப்பிட்றது, காலையில் 1/2 கிலோ, நைட் 1/2 கிலோ, ஏன்னா ஸ்கின் ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும் அப்படின்னு. ஒரு விதத்தில் அது உண்மையாக இருந்தாலும் நம்மளோட லிவர் தான் பார்த்தீங்கன்னா ஃப்ருக்டோஸ் டி நோவோ லைப்போஜெனிசிஸ் அப்படின்ற மெத்தடாலஜி மூலியமா அதை ப்ராசஸ் பண்ணுது. அப்போ அளவுக்கு அதிகமாக நம்ம ஃப்ரூட்ஸே டம்ப் பண்றோம் அப்படின்னா கூட அந்த ஃபேட்டி லிவர் அப்படின்றது வரும். அதாவது நீங்க சொல்றத பார்த்தா தவறான உணவு பழக்க வழக்கம் அப்படியும் அதுதான் மெயின். ஆமா, கரெக்ட். அந்த தவறான உணவு பழக்க வழக்கம் அதுவும் காரணம். பொதுவாக பாருங்க, நம்ம உடம்புல 500க்கும் மேற்பட்ட வேலைகளை செய்யறது நம்மளோட கல்லீரல் தான். நம்ம உடம்புலயே இருக்கிறதுலே ஒரு பெரிய உறுப்பு அப்படின்னாலும் கல்லீரல் தான். வெயிட் அதிகம், 1.5 கிலோ இருக்கும். அப்ப இதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய முன்னுரிமை அப்படின்றது கொடுக்கணும். பெருசா அதை பாத்தீங்கன்னா சுத்தப்படுத்தணும் அப்படின்றத விட, அதை நம்ம டீடாக்சிஃபை பண்றது லிவர் அப்படின்றத விட, லிவர் அதை பாத்தீங்கன்னா தன்னைத்தானே சுத்தப்படுத்திக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு. பட் இருந்தாலும் இந்த ஃபேட்டி லிவர் இருக்கு அப்படின் போது நம்ம சில பல விஷயங்களை கடைபிடிக்கணும். அது மேடம் சொல்லுவாங்க. இப்போ ட்ரிங்க்ஸ்னால இந்த பாதிப்பு வரும். சிலருக்கு அதாவது இந்த ஃபேட்டி லிவர் சில மருந்துகளோட சைடு எஃபெக்ட்னாலையும் பாதிப்பு வரலாம். ஃபீவர் ரெடியூசர்ஸ் நிறைய எடுக்கும் போது, அப்புறம் ஹெப்படைட்டிஸ் ஏபிசி நாளையும் நமக்கு இந்த ஃபேட்டி லிவர் பாதிப்பு வரும். மெயின் ரீசன் ஆண்கள் அப்படின்னா அந்த இடுப்பு அளந்து பார்த்தோன்னா தொப்புள் டு தொப்புள் ரவுண்ட் 90 இருக்கலாம் அளவு, 90 சென்டிமீட்டர். பெண்கள் அப்படின்னா 85. இதுக்கு மேல வயிறு பெருசா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஃபேட்டி லிவர் வர்றதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கு. அது மாத்திரம் இல்லை, இப்போ ஃபாஸ்ட் ஃபுட், டின்னில் அடைத்த பேக்டு ஃபுட், ப்ரிசர்வ் பண்ண உணவுகள், ப்ராசஸ்டு ஃபுட். ஆமா, அப்போ என்ன ஆகுது, கலரிங் ஃபுட்டு இந்த மாதிரி. இன்னைக்கு நவீன உலகம், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் அறியாமல் இப்படி சாப்பிட்றது, ஸ்மோக்கிங், ஆல்கஹால், இந்த மாதிரி விஷயங்கள். கூல்ட்ரிங்க்ஸு, யாரை பாரு எல்லா கூல்ட்ரிங்க்ஸ் கலர் கலராக டின்னில் அடைத்த கூல்ட்ரிங்க்ஸ், இதெல்லாம் எடுக்கும்போது நமக்கு நம்மளை அறியாமல் இந்த ஃபேட்டி லிவர் வருது. இதே நாளடைவில் கவனிக்காமல் விட்டால் இதுவே லிவர் சிரோசிஸ், லிவர் ஃபெயிலியர், இதனால கிட்னி ஃபெயிலியர், இது போல் உபாதைகள் வருது. அப்போது ஆரம்பத்திலே நம்ம இப்போ பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், ஃபேட்டி லிவர் இருக்கிறது ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடியது. இதில் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் அதிகம் எடுக்கிறதுனாலையும் நமக்கு ஃபேட்டி லிவர் வரும். இன்சுலின் எதிர்ப்பு தன்மை காரணம். அப்போது நம்ம அரிசி சார்ந்த உணவுகள்,
கார்போ அதாவது மாவு நிறைந்த உணவுப் பொருட்கள் அதை குறைச்சிக்கணும். ஃபைபர் ரிச் ஃபுட்டு, இப்போ கீரைகள், பழங்கள், காய்கறிகள், அது வெஜ்ஜாக இருக்கலாம் நான்வெஜ்ஜாக இருக்கலாம், சாப்பிடலாம். ஆனால் எல்லாமே ஒரு அளவோடு சாப்பிடும்போது இந்த பிரச்சனையே வராது. சரி வந்துருச்சு, இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கா? நீங்கள் எப்போ வந்து ஃபேட்டி லிவர் கிரேட் 1, 2ன்னு இருக்கோ உடனே தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கு வேண்டியான சிகிச்சை எடுத்தா ஃபர்ஸ்ட் அதிகரிக்கிறத தடுக்கணும், அப்புறம் குறைக்கிறதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் இருக்கு. கடைப்பிடிச்சா பெரிய பாதிப்பு வராம, அதாவது லிவர் ஃபெயிலியர் வரைக்கும் போகாம பாதுகாத்து கொள்ள வழிமுறைகள் இருக்கு. அப்போ இதுக்கு நல்ல காய்கறி, கீரைகள், பிளைன் வாட்டர், அது எப்படின்னா சீரகம், ஏலக்காய் போட்டு கொதிக்க வச்ச தண்ணி, டீ காஃபி கொஞ்சமா எடுக்கலாம். பாதிப்பு உள்ளவங்க மேக்சிமம் கொஞ்சம் தவிர்த்துட்டு அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நம்மக்கிட்ட வரும்போது அவங்க ரிப்போர்ட்டை பார்த்துட்டு சிம்டம்ஸும் பார்க்குறோம். பார்த்துட்டு எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கு, அதுக்கு என்னென்ன மெடிசன்ஸ் அப்படிங்கிற போது இதெல்லாம் ஈஸியா ஆரம்பத்திலேயே வந்தாங்கன்னா கியூர் பண்ண முடியும் ப்ராசஸ் நம்ம கையில இருக்கு. அது பேஷண்ட் கடைப்பிடிச்சா நிச்சயமாக பெரிய பாதிப்புல இருந்து மீண்டு நல்ல வாழ்க்கை வாழ முடியும். என்ன நேர்களை மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க.